கண்ணியமானவர்களே, 3 நாட்கள் நியத் வைத்து இந்த ஒரு அமலை செய்தால் போதும். அல்லாஹ் நாம் எதை நினைக்கிறோமோ, எதை நாடுகிறோமோ அதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நிறைய பேருடைய கவலை என்ன அப்படின்னா, நான் அல்லாட்ட தினம்தோறும் இந்த ஒரு தேவையை கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு நீண்ட நாட்களாக நான் கேட்டும் எனக்கு அதை நிறைவேற்றி தர மாட்டான், என்னுடைய தேவைகளை அல்லாஹ் மதிக்க மாட்டான், நான் அல்லாட்ட நீண்ட நாட்களாக இந்த ஒரு தேவையை கேட்குறேன், அல்லாஹ் கொஞ்சம் கூட என் மீது கருணை காட்ட மாட்டான் அப்படிங்கிற கவலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு அமல் சொல்ல போகிறோம். இந்த அமலை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்கள் செய்தால் போதும். 3 நாட்கள் செய்தால் அல்லாஹ் 4வது நாள் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, நபி அவர்களே பல சஹாபாக்களுக்கு தேவைகள் நிறைவேற, நாட்டங்கள் நிறைவேற, அவர்கள் ஆசைப்பட்டது நடப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான். இன்னும் நபி அவர்களுக்கு பல முறை அவர்களினுடைய வாழ்வில் அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு திக்ர். இன்னும் நீங்கள் என்ன தேவைகளை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் வச்சாலும் இந்த ஒரு அமலை ஓதிட்டு அல்லாஹு தாலா அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க மாட்டான். நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு விஷயத்தின் மீதோ ஒரு மனிதனின் மீதோ ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கும். உதாரணத்திற்கு சிலர் நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட நாட்களாக வாடகை வீட்டிலே இருப்பாங்க, சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இன்னும் சிலர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் எல்லாம் இருப்பாங்க, அந்த குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. இன்னும் சிலர் சொந்தமாக நம்மள்கிட்ட ஒரு வீடு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பாங்க, அது ஒரு ஆசை. இன்னும் சிலர் இது போன்ற வாகனம் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பாங்க. இன்னும் சிலர் நமக்கு நிறைய கடன் இருக்குதே, இந்த கடனை எப்படியாவது முழுமையாக எப்போது நம்ம அடைப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு ஆசை என்பது இருக்கும். அதை நீண்ட நாட்களாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டிருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹு தாலா அந்த தேவைகளை நிறைவேற்றி தந்திருக்க மாட்டான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமல் போதும். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் எந்த தேவை நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த ஒரு சூறாவை யார் தன்னுடைய தேவைகளை நியத்து வைத்து 3 நாட்கள் செய்கிறாங்களோ, இந்த ஒரு அமலை, இந்த ஒரு சூறாவை ஓதுறாங்களோ, அவர்களினுடைய தேவைகளை, அவர்களினுடைய துஆக்களை மறுப்பதற்கு அல்லாஹ் வைக்கப்படுறான். அதுவும் இந்த ஒரு அமலை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் செய்யணும். இன்னும் தஹஜ்ஜுடைய நேரத்தை விட உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு நேரம், துஆ கபூலாக்கப்படக்கூடிய நேரம் என்பது எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து என் அடியான் என்ன கேட்குறானோ அதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில் இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இலவசமாக. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இலவசமாக கொடுக்குறாங்கப்பா, நம்ம அந்த டயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த டயத்திற்கு முன்பாகவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அந்த இடத்துல, அந்த கடையில் போய் நின்றுவோம். ஏன்னா இலவசம். நிரந்தரம் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம போய் அப்படி நிற்கும்போது, நிரந்தரமாக அல்லாஹ் நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த நேரத்தில் ஏன் நம்மளால் போக முடியல? ஆக கண்ணியமானவர்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தூக்கத்தை பார்க்காம, அந்த உடல் வலியை பார்க்காம எழுந்து நன்றாக ஒழு செஞ்சுட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டிங்கன்னா போதும், அடுத்த நாள் அந்த தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் முடிவதற்குள் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவையை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறாவானது குர்ஆன்லேயே ரொம்ப பெஸ்ட்டான சூறா, டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சூறா. துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு டாப் மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறானா இந்த ஒரு சூறாவை தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூறா. இன்னும் குர்ஆனினுடைய ஹார்ட், குர்ஆனினுடைய இதயம், கல்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா, சூரா யாசின். இந்த சூரா யாசினை
ஓதிட்டு அல்லாட்ட உங்கள்கிட்ட துவாவை கேட்டிங்கன்னா அல்லாஹ் தஆலா அதை மறுக்கவே மாட்டான். எந்த அளவுக்குன்னா, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாட்ட கேட்டாலே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான். அதோடு நம்ம யாசீனை ஓதிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் கண்டிப்பாக அதை கொடுத்துருவான். என் அடியான் சும்மா கேட்டாலே நான் கொடுத்துருவேன், என் அடியான் யாசீனை வேற ஓதி கேட்குறான், டபுள் போனஸாக கொடுங்க, டபுளாக கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்லி கொடுக்க வைப்பான். அப்படிப்பட்ட இந்த சூரா யாசின், இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் யாசீனை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இந்த ஒரு அமல் சஹாபாக்கள் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இன்னும் வலிமார்களும் சரி, இன்னும் பல மனிதர்களும் சரி பலன் கண்ட ஒரு சூறா. இன்னும் என்னுடைய வாழ்விலும் இந்த ஒரு சூறா இந்த ஒரு நேரத்தில் நான் ஓதினால் மிகப்பெரிய காரியம் வெற்றி அடைந்தது. மிகப்பெரிய காரியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைவேற்றி தந்தான். அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் தேவையுடையவர்கள், துஆ கபூல் ஆகாதவர்கள், இன்னும் நிறைய ஆசை வச்சுருக்காங்க, அந்த ஆசை நிறைவேறலை அப்படின்னு ஒரு நிராசையில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள். உங்களுடைய நாட்டங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான். கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் தேவைகள் நிறைவேறணும், துஆ கபூல் ஆகணுன்ற ஆசை இருக்குதோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.